சேலத்தில் இருந்து சவுதிக்கு வேலைக்கு சென்ற பெண் சித்திரவதை செய்யப்படுவதாக வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து தனது மகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அவரது தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் சன்னியாசி குண்டு பாத்திமா நகரைச் சேர்ந்த பர்வீன் பானு குடும்ப சூழல் காரணமாக சவுதிக்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 10 மாதங்களாக சம்பளம் தராமல் சித்திரவதை செய்வதாக பர்வீன் பானு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ அனுப்பியதைத் தொடர்ந்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் அந்த வீடியோவை ஒளிபரப்பினோம். இந்நிலையில் பர்வீன் பானுவின் தாயார் தன்னுடைய மகளை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பர்வீனை மீட்க சென்ற தன்னுடைய மருமகன் குறித்த தகவல் எதுவும் தெரியாததால் அவரையும் மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பானு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போச்சு. வேலைக்கு போகவும் அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க பிள்ளைய. இப்போ படுத்தி இது புள்ள ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னிச்சு. சொல்லவும் என் மருமகன் போச்சு. அங்கே போகவும் சண்டை போட்டு மருமகன் எங்கே முகாமில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. ரொம்ப கொடுமையான கொடுமை. இப்போ என் மருமகன் எங்கன்னு தெரியல. என் மவளும் முகாமில் இருந்து ரொம்ப அழுவுது கொழுது. உடனடியாக நடவடிக்கை எடுங்க, அந்த புள்ள மேலே கேஸ் கொடுங்க அப்படின்ட்டு 10 பேர்த்துக்கு மேலேயும் 10 பேரை அமுச்சு விட்ருக்கலாம். 10 பேர்த்துக்கு மேலேயும் கேஸ் கொடுங்கன்ட்டு அந்த புள்ள சொல்லுது. ஆஸ்பத்திரிக்கும் அழைத்து செல்வதில்லை. மேலும் அந்த மருத்துவ அடிப்பட்டதனுடைய விளைவாகவே தொடர்ந்து வேலை வைக்கின்றார்கள். மீறி கேட்டால் உங்களை விட்டுவிட்டார்கள், உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதை தவிர வேறு இல்லை என்று சொல்கின்றார்கள். இது போன்ற தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அதிகமாக இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களாக சவுதி அரேபியா மற்றும் கல்ஃப் கண்ட்ரியிலே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படைந்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட அடைந்த அந்த குடும்பத்திற்கு அனைவருக்கும் நம்மளுடைய தமிழக அரசு அந்த கூர்ந்து பரிசீலித்து ஆய்வு செய்து அவர்களை மீட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அவர் குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.